சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸி ரெசிபி, டக்குன்னு பண்ணுற ரெசிபி, நல்ல சுவையாக இருக்கும். மசாலா ஜீரா ரைஸ். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2 தக்காளி, சீரகம், வரமிளகா, கொத்தமல்லி இருந்தாலே போதும், டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. அந்த சீரகத்தோடு சாப்பிடும்போது, அந்த சீரகம் வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் வெங்காய பச்சடி, அப்படின்னா பூந்தி பச்சடி, அதுக்கப்புறம் இல்லைனா இந்த வெங்காயம், இந்த வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்களை பார்த்துருங்க. மசாலா ஜீரா ரைஸ் தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, வரமிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மசாலா ஜீரா ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எது அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு ஓடணும், எது சாப்பிட்ற இடத்துல ஓடணும்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி ரெசிபி. அதில் அந்த தக்காளி போடுறோம், ஜீரா போடுறோம், அந்த பச்சை மிளகாய் காரம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் மட்டும் ப்ராப்பராக தம் கட்டினா மட்டுமே போதும். அது ப்ராப்பராக ரைஸ் வெந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மதியம் டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்து போய்ட்டு ஒரு 12 மணி உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த எண்ணெய் சூடான பிறகு வந்து சீரகம் போடுறேன். நல்லா இவ்வளோ சீரகம் எடுத்துக்கங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சீரகம் எடுத்துக்கங்க. அந்த சீரகம் போட்ட பிறகு அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்களா, போட்டோன்னு புரியுதில்ல, இந்த மாதிரி பக்கம் வரணும். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வரமிளகா ஒரு 2 போடுறோம். இதுக்கப்புறம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா, இதோட இந்த தக்காளி. இந்த தக்காளி போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம்லாம் இல்லை, சரிங்களா? இதோட கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் போடுறோம். மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப ஈஸி. கண்ண முடியுதுன்னா இந்த ரெசிபி பண்ணிடலாம். நீங்கள் அவ்வளோ பக்குவமாக டக்குன்னு பண்ணிடலாம், சரிங்களா? இப்போது இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும் முக்கியமாக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைட்டாக வதக்குறோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இதோட கொத்தமல்லியை இதில் போட்டுறோம். போட்ட பிறகு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், இந்த ரைஸ் இருக்குது, இந்த பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்ச ரைஸ் இது. இந்த ரைஸை நம்ம என்ன பண்ணோம், ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில். ஏன் இது சொல்கிறேன்னா, காரணமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த ரைஸ் போடும்போது அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். அதனால் அந்த தண்ணி வந்து மெஷர் பண்ணி போடுற பக்கம் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25. ஸோ 20 நிமிஷம் தான் ஆச்சு நான் ஊற வச்சு. அதனால் அந்த தண்ணியோட அளவு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். 1க்கு 1.25. இப்படி போட்டு அப்படி பொறுமை மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டுடலாம். இன்னொரு விஷயம் பார்க்குறதுக்கு பாருங்கள், பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த பச்சை மிளகா, வரமிளகா, மஞ்சத்தூள், தக்காளி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி. எமர்ஜென்சிக்கு வந்து இது மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? அந்த விசில் விட்ட பிறகு தம் ஆறட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். டக்குன்னு பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் என்ன வேணால் தண்ணி கொத்துக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. ஆடாடா, பிரமாதம், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை இப்படி உடைக்கிறோம். அப்படி உடைச்சிங்கன்னா அந்த ரைஸு இங்கே பாருங்கள் எப்படி ஒன்று ஒன்றா உதிரியாக வருதா? இதுதான் பக்குவம். சரி, இதே மாதிரி பக்கத்தில் பண்ணுங்க. ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நான் பிளேட்டில் வைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கொஞ்சம் காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது கூட லைட்டாக போடுங்க. இன்னும் வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டிஷ் ரெடியான ஞாபகத்துக்கு வருது. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணும்போது இதுக்கு வந்து அதிரடி சாதம் சொல்லுவாங்க, இல்லை எமர்ஜென்சியாக பண்ணுற சாதம் சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ரைஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக கொடுக்கும். டக்குன்னு அப்படி கண்ண முடியுது ரெடி பண்ணிடலாம்.
மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.